என்னடி அங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல. இடி நீ என்ன பண்ணியா நீ? ஒண்ணும் இல்ல, இந்த வாரேன். எங்கெல்லாம் தேடியாச்சுப்பா. வீட்டுல பண்டம் எங்க இருக்குன்னு தெரியலையே. நேத்தை வாங்கிட்டு வந்த சிப்ஸும் தீந்துருக்குமோ? சாயங்காலம் பல்லெடுத்து போயிட்டு வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இந்த வீட்டுல மட்டும்தான் ஒண்ணுமே இருக்காது. என்னடி பண்ணிட்டு இருக்கா? இவா ஒருத்தி, இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப ஏன் உனக்கு? நான் என் போக்குல தனியா தானே இருக்கேன். நான் என்ன பண்ண உனக்கு என்ன? ஏண்டி இப்ப என்ன ஆயிட்டு? என்ன ஆயி போச்சு? நீ எதுக்கு இப்படி இழிச்சிட்டு இருக்கா? அவ்வளவு நாக்குக்கு ருசி அப்படிதானே? அம்மா வரதர வெயிட் பண்ண முடியாதோ? இப்படி மேல யாரு தேடி வந்திருக்கா? இங்க பாரு, எனக்கு பண்டம் சாப்பிடணும் மாதிரி இருந்துச்சு. வீட்டில் ஏதாவது இருக்கானே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னிட்ட நான் ஏதாவது கேட்டனா? இல்லையே. உன் வேலையை நம்ம போய் பாரு. சரியான நக்கிட்டி நீ. பல்லடத்துல வந்தோன்ன எப்பா வீட்டுல என்ன இருக்கு தின்னு வரும் அப்படிதானா? ஆமா. ஏன்னா இவா இப்ப எதுவும் கிடைச்சா உடனே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. வட்டி அப்புறம் எல்லாருக்கும் வீட்டுல வந்தோடனே ஏதாவது தின்னு தான் இருக்கான். ஆமாட்டி, சொல்லுவா. உனக்கு இருக்குன்னா உனக்கு இருக்குன்னு சொல்லு. அதை விட்டுக்கிட்டு எல்லாருக்கும் இருக்குன்னு பொதுவா சொல்லாதேனா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே மேலே ஏறி தேடிய. உனக்கு ஏன் பண்டம் மட்டும் கிடைச்சிட்டு தங்கச்சி கொஞ்சம் போல தாமா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படி சொல்லி பல்ல கட்ட மட்டும் காட்டிட்டு வா. அப்புறம் இருக்கு. ஆமா இவட்ட பல்ல காட்டிட்டு வந்துட்டேன். போட்டி சரியான நக்கி பிள்ளப்பா. என்ன நல்ல நிக்கியா பாரு. ஏதாவது தேவையெல்லாம் பேசிட்டு போதன்னா நக்கி நிக்கி நீ. தேடி கடைசி லட்டுவே கிடைச்சிட்டா. எப்பா அம்மா பரவாயில்ல, வாங்கி ஒழிச்சு வச்சிருக்கியாவ. பிள்ளை எப்படியே வந்து தின்னதுக்கு கேட்கணி தானே. இதுல அப்படியே எடுத்து ஒன்று வாயில வச்சா அப்படி கரைஞ்சி போகும். என்ன டேஸ்டா இருக்கும். என்னடி லட்டா? கை மட்டும் வச்சான்னு நினைச்சிக்க. என்னடி நான் அக்காட்டி. இந்த சாப்பாட்டு விஷயத்துல அக்கா தொக்கானில எதுவும் கிடையாது. பெயிரு என்ன எல்லாம் சொன்னா எல்லாத்துக்கும் சாரிட்டி. எனக்கு ஒண்ணு தாட்டி எடுத்தே நினைச்சிக்க. இன்னைக்கு வாங்கிடுவா. இடி தாட்டி பார்த்தாலே அழகா இருக்கட்டி. ஒண்ணு தின்னு தாயாண்டி. மன்னிப்பு தங்கச்சிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டாதான் தருவேன், இல்லனா தோட்ட கூட விட மாட்டேன். மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் கேட்க முடியாது. ஒழுங்கு மரியாதை என் பங்கு லட்டா. நல்ல கதையா இருக்கே. தேடி கண்டுபிடிச்சது நானா? அவ பங்கு லட்டா போட்டி. நீ எனக்கு எப்படி தின்னியான்னு பாப்ப. எம்மா ஏன்டி எப்பா கொஞ்ச நேரம் வந்து படுக்கலான்னு வந்தேன்ப்பா. உடனே கூப்பிட்றோள் எம்மா நீ. எம்மா நீங்க வாங்க. ஏண்டி எதுக்கிட்டு கிடந்தா அலறிட்டு கிடந்தா? எம்மா அங்க பாருங்க, ஒரு டப்பா லட்டையும் ஒன்னோட தூக்கிச்சிட்டு இருக்கா. எல்லாம் அவதான் தின்னுவாளாம். இது எங்க இருந்து எடுத்தா? மேல கபோர்ட்ல இருந்துச்சுமா, அதுல இருந்தா எடுத்தையா. இப்ப ஒண்ணு அதை தின்னண்டா. போ, ஒருத்தி போய் முத்தத்தெல்லாம் ஃபுல்லா பெருக்கு, ஒருத்தி வீட பெருக்கு, அதுக்கப்புறம் தின்னலாம். என்னம்மா எதுனாலும் உடனே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை விட்டுட்டு இருக்கிறிய? அவகிட்ட செய்ய சொல்லுங்க. ஏன் எதுக்கு உடனே என்ன பாக்குறீங்க? அவ மகாராணி பெரிய இவா. சொன்ன இடத்துல இருந்து அவ ஆர்டர் போடுவா. உடனே என்ன பாக்குறிய? அவ செய்ததை நான் செய்வேன். சும்மா எல்லாத்தையும் என் பேர்ல தலையில கட்டலாம் நினைக்காதீங்க. என்ன இந்த வாய் இருக்கு பாரு, வாய். இந்த பூனைய மூஞ்ச உரசினாலும் உரசி படும்பத்துக்க. இப்ப ஏன் என்ன பத்தி திட்டிட்டு இருக்கிறீங்க? எது நான் தப்பு பண்ண மாதிரி? அவகிட்ட கேளுங்களா. குரங்கு அத முதல்ல வச்சுட்டுல இறங்குட்டி. ஏன் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஒருத்தி முட்டத்தை ஃபுல்லா பெருக்கு, ஒருத்தி வீட பெருக்கு. சரி அம்மா கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு நினைச்சா எப்பா விடவே மாட்டாளுவம்மா. ஆமா, இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்து கதை பேசும் போதெல்லாம் உங்களுக்கு ஒன்று வேதனையும் இல்ல. வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. புலம்பாம போட்டி வீடு தானே இருக்கேன். எம்மா நம்ம ஒண்ணு பேச மாற 9 தான் சொல்லிக்கிட்டு போவாளுவ. பிள்ளைலாட்ட வளருது பிள்ளைய. எந்த டைமும் மாறி பேசணும். பெத்தைகளுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் அங்க வர்றதுக்கு உள்ளால எல்லாம் கிளீனா இருக்கலனா ரெண்டாவது அடுத்தது வாரேன். போயிட்டு தானமா இருக்கோம். வேலையை செய்ய தொடங்கு கட்டி போயிட்டு இருக்காளாம். போயிட்டு அந்த மனுஷனும் ஈவினிங் வரட்டு, வந்தப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். இவ்வளவு மட்டும். அம்மா இவ எங்கிட்ட சண்டையே வந்துட்டு இருக்காமா. ஏ கடவுளே, இப்ப வந்த இடம் இருக்கு பாத்துக்க 2 பேருக்கும். சங்கீதா வாங்கி கட்டிக்கிடாத. எம்மா நான் சங்கீதாமா, அவளை திட்டுங்க. வாரேன் வந்து தாரேன் சாப்பாட.
காலையில உமா உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா இல்லைக்கிதா, அப்புறம் என்னாச்சு? அவளை பாத்திரத்தை கொண்டு கொடுத்தியா எப்படி? ஆமாக்கா, உடனே கொண்டதில் கொடுத்துட்டேன். என்னத்த பொம்பளை என்ன நிலை நின்னுட்டா, அந்தல கொண்டு கொடுத்துட்டேன்க்கா. இவையில அந்தல கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரிம்மா. வேற ஒரு பிரச்சனை ஒன்றும் ஆகலை இல்லையா? இல்லைக்கா, வேற எந்த பிரச்சனையும் ஒன்றும் ஆகலை, பார்த்துக்கிடுங்க. இங்கே என்ன ஒரே சத்தமாக கேட்குது ராணிக வீட்டில்? மூணுகிட்ட சண்டையோ? அது டெய்லி சாயங்காலம் அப்படிதான். குட்டியை பல்லடத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் தாய்க்க மூழ்க என்னதான் பேசணும்னு தெரியல, ஒரே சண்டை தான். மருமூழுக மாமியாருங்க சண்டை வந்தாலாவது கேட்கறது கொஞ்சம் இதாக இருக்கும். இது அம்மைய மூலம் எதுக்கு சண்டை முடியலோ? குட்டியை ஒரு வேலை செய்யாது, யாருக்கு தான் கோவம் வராது சொல்லலாம். அதான் அந்த கப்பை திட்டிட்டு இருக்கு. ஓஹோ அதுக்கா, அதான் இவ்வளவு நேரம் ஒரே சத்தமா கேட்டுச்சாக்கா. மகாராணி அவ வீட்டுக்குள்ள மட்டும்தான் பெருக்குவாளாம். ஏன் ரோட்ல இருந்து பெருக்குன்னு என்ன ஆயிரும்? இன்னைக்கு பாத்துக்கிடலாம். இன்னைக்கு நான் வெளியே தானே, நாளைக்கு பாப்போம். அவ வெளியே வரலனாலே இருக்கு. அம்மையும் எப்போ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. குப்பையே இல்ல, இது நான் எங்க போய் பெருக்கிறதுக்கு? அக்கா இருங்க, நான் இப்ப வாரேன். எங்கக்கிதா எங்க போறா? இருங்கக்கா, விளக்கமாறு எடுத்துக்கிட்டு வாரேன். எதுக்கு? அட இருங்கக்கா, இவ இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. நம்ம தான் மாட்டணுமோ? இவ இதுக்கு இப்ப வழக்கமாற எடுத்துக்கிட்டு வரா? நீ என்னைக்குதான் பண்ண போறா? பாருங்க, குப்பை கிடக்குலையா, பெருக்கி தள்ளி. எம்மா எம்மா, இந்த பக்கம் குப்பையே இல்லம்மா. கூப்பிட்ட காதும் கேட்காது. எம்மா எம்மா, எடி ஒழுங்கா பார்த்து பெருக்கு. குப்பையே இல்லத்தான் எங்க தான் பெருக்கன்னு எனக்கு தெரியல. என்னடி இந்த பக்கம் பெருக்கி தள்ளுறீங்க? காத்தடிச்சு பறந்து வருதுன்னு நினைக்கேன். என்னைக்குதா அவ்வளவு வீட்டு பக்கத்துல ஒதுக்கி விட்டுருக்கியா? வரட்டு, சண்டைக்கு வரட்டுந்தான். இவளால ஒண்ணும் செய்ய கழியவும் செய்யாது. முடியாட்டாலும் சும்மா இருந்து சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறா. இவ கூட சேர்ந்து இப்ப நம்மளையா திட்டுவாங்கன்னு. ஐயோ, குட்டி போய் தலையை கூட்டிட்டு வந்துட்டாளே. என்னைக்குதா உன் வீட்டு குப்பையை அப்படியே பெருகி இந்த பக்கம் தள்ளியா? ஏன் காத்தடிச்சு வந்திருக்குமா இருக்கும்? நான் என்னத்த பண்ணேன்? என்ன உங்க ஒண்ணுக்கு ரெண்டா பத்த வச்சு வந்துட்டா போல இருக்கே. ஆண்டி நான் பத்தையும் வைக்கிறேன், எரியும் வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, சும்மா காலேஜ் போறான்னு என்ன பேச்சு பேசியா? எடி நீ உள்ள போ. அம்மா அவியதான், நீ உள்ள போன்னு சொன்னேன், உள்ள போ. ஏன் கீதா, ஏன் சும்மா இருக்க விட மாட்டியா? எதுக்கு பிரச்சனை பண்ணி பண்ணிட்டு இருக்கா? இது என்ன நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு மட்டும் மழை பெஞ்சா மழை தண்ணி அப்படியே என் வீட்டுக்கு வரும். இப்ப மட்டும் என்ன காத்தடிச்சு குப்பை உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? நல்ல நியாயமா இருக்கே. இங்க பாருங்கதா, தானா நடக்கிறது வேற, தள்ளி விடுறது வேற, புரியுதா? சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னா. என்ன சின்ன பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கவ? இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்தா மட்டும்தான் அநியாயம் மாதிரி, அடுத்த வீட்டுக்கு வந்தா நியாயம் மாதிரி பேசாதுங்கன்னா. நீ எதை கொண்டு எதுல கீதா முடிச்சு போட்டுட்டு இருக்கா? மழை தண்ணி வந்து உன் வீட்டுக்கு வந்து சின்னடி போய் எனக்கு குப்பை இந்த பக்கம் தள்ளிட்டு இருக்கா. என்ன ராணி அக்கா, என்னாச்சு? பாரு சின்ன பொண்ணு, அப்படியே பெருக்கி இங்க தள்ளிட்டு இருக்கா. பாத்துக்க, என் பிள்ளை என்கிட்ட வந்து சொன்னோன்னு என் பிள்ளையும் சேர்த்து திட்டிட்டு இருக்கா. ஏன் கீதா, ஏன் இதெல்லாம்? ஏன் நீ என்ன வக்காலத்தா? வக்காலத்தா நீ? வக்காலத்தை இல்ல, ஜாமீனும் இல்ல. நீ எதுக்கு பத்தி தேவையில்லாம ராணி அக்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? என்ன ஆளு கூட்டிட்டு அடிச்ச வரீங்களாக்கா? சின்ன பொண்ணு நீ சும்மா இருந்தா ராணி அக்கா பேசிக்கிடுவாவ. வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. ஏமா நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன், நான் அடிச்ச வரேன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூட்டமா வரைய? உங்களை எல்லாம் நான் பாத்துக்கிட்டே. என்ன கீதா, தப்பெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு எங்க மேல கோபப்பட்டு இருக்க? பாத்தியலா பாத்திமாக்கா, என்ன எல்லாம் கொடுமை நடக்குது, நீ பாத்தியலா? சரி நீ வா கீதா. என்ன ராணி அக்கா, வந்தா சண்டை போட்டா போயிட்டே இருக்கா? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. தேவையில்லாம அவதான் சண்டை வந்தா, நான் வழக்க மரம் நடு ரோட்ல போட்டு போயிட்டு இருக்கா. சரி விடுங்க, அவ ஏதோ டென்ஷன் கொண்டு காட்டிட்டு போறலா இருக்கான். அவளுக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், அத அடுத்த எல்ல காட்டினா சரியாகுமா? என்னண்ணா இப்ப இவ நம்ம கிட்ட கோபப்பட்டுட்டு போறாவ? சரி விடுங்க, பாத்துக்கலாம். உமா என்ன அனுப்பி பாப்போம் வாங்க. அட ஆமா வா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு